ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் வந்து இந்த ஹைட்ராலிக் கேபின் வந்து எப்படி தோக்குறது எப்படி இறக்குறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹைட்ராலிக் வந்து தோக்குறது இறக்குறது. அதாவது இது ஸ்டெடியாக இருந்தால் ஆஃபு. நீங்கள் இப்போ வந்து இந்த ராடு போட்டு எப்படி ப்ரெஷ் பண்ணாலும் முன்னாடியும் ஏறாது, கேபின் பின்னாடியும் ஏறாது, சும்மா தான் போகும். இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்களன்னா, கீழுக்கு மேலுக்கு அடிச்சிங்களேண்ணா, பம்ப் பண்ணிங்களேன்னா கீழே ஏறாது, மேலேயும் போகாது. இது பம்ப் பண்ணிங்கன்னா சும்மா தான் பம்ப் ஆகாம தவிர கேபின் யாரும் ஏறாது, இறங்கவும் இறங்காது சென்டரில் இருந்தால். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அம்புக்குறி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி பக்கம் இதை இப்படி திருப்பி விட்டுட்டு கேபின் பம்ப் பண்ணோம்னா கேபின் வந்து மேலே ஏறும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு திருப்பி விட்டோம்னா பம்ப் பண்ணோம்னா கேபின் இறங்கும் கீழே. ஓகேங்களா? சென்டரை வச்சு பம்ப் பண்ணோம்னா யாரும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. கேபின் வந்து எப்படிக்குதோ அதே பொசிஷனில் தான் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சில பேர் இந்த அதாவது நம்ம டிரைவருங்க வந்து பழைய டிரைவருங்களுக்கெல்லாம் தெரியும் கேபின் எப்படி ஏறும் எப்படி இறங்குதுன்றது வந்து க்ளீனாக தெரியும் அவங்களுக்கு. புதுசாக அந்த டாடா ஏசி பிக்கப் போடுறவங்களாம் ஊரில் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ ரன்னிங்கில் போய் நிற்கும்போது ஒரு சில தாள் நம்ம நிறுத்தும் போது சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி திருப்பி விட்ருவாங்க இந்த பக்கம், அப்பு ஏறுற பக்கம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரன்னிங்கில் போகும்போது கேபின் ஏறுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏறாதுங்க. பம்ப் பண்ணால் தான் கேபின் வந்து ஏறும் இறங்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் பம்ப் பண்ணுறேன். இப்போ வந்து கேபின் அப்பு விட்டுக்கிறேன், மேலே ஓப்பன் ஆகிறது, அதாவது மேலே தூக்குறது. இப்போ பாருங்கள், நான் நல்லா கேபின் ஏறும். இப்போ பாருங்கள், கேபின் ஏறுது பாருங்கள். பம்ப் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், நான் ஏதோ ப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், கேபின் வந்து மேலுக்கு ஏறுது, ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த இது வந்து மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் லாக் வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, கேபின் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே என்ஜின் வேலை எது செய்யறதுனால செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணால் அங்கே பாருங்கள், கீழே இறக்கணும்னா அம்புக்குறி கீழே இருக்கிற பக்கம் திருப்பி விடணும், அப்போ தான் வந்து இறங்கும். சப்போஸ் நீ சென்டரை திருப்பி நம்ம பம்ப் பண்ணோம்னா கூட கேபின் ஏறவும் ஏறாது, இறங்க வராது, இதே பொசிஷனில் தான் இருக்கும். ஏறினா ஏறின மாதிரி இருக்கும், இறங்கினா இறங்குற மாதிரி அப்படியே இருக்கும். எந்த பொசிஷனில் விட்டுருமோ அதே பொசிஷனில் தான் நிற்கும். சென்டரில் வச்சு நம்ம பம்ப் பண்ணோம்னா கூட எதுவுமே இதாக வேஸ்ட்டு தான், சும்மா தான் பம்ப் ஆகும். கேபின் இறங்கவும் இறங்காது, ஏறவும் ஏறாது. பாருங்கள், நான் பம்ப் பண்ணிக்கிறேன்னா கேபின் ஏறல இறங்கலை. நம்ம இறங்கணுன்னா கீழே திருப்பி விடணும். கீழே திருப்பிட்டு இப்போ பம்ப் பண்ணுற மாதிரி நல்லா இறங்கும் கேபின். இங்கே பாருங்கள், பம்ப் பண்ணுறேன், கேபின் இறங்குதுங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பம்ப் பண்ணுறேன், கேபின் அப்படியே மெதுவாக இறங்குது பாருங்கள். அப்படியே கேபின் மெதுவாக இறங்குதுங்களா? அப்படி கேபின் இறங்கி ஓவராக இறங்கி லாக் ஆகிடுச்சுன்னா டைட் ஆயிரும். பாருங்கள், டைட் ஆகிடுச்சு, கேபின் அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ப்ரெஷ் பண்ணாலும் டைட்டாக தான் நிற்கும். லிவர் அதுக்கு மேலே டைட்டாக கிறுக்குன்னு சவுண்ட் வந்து நின்றுடும்.